சுதந்திர தின வாழ்த்துக்களும் கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சுதந்திர தின விழாவை நம் கல்லூரி செயலரை அவர்களின் முன்னிலையில் கல்லூரி முதல்வர் முனைவர் பாண்டியராணி அம்மா அவர்கள் கொடியினை ஏற்றி வைப்பார்கள். முதலாக தமிழ் தாய் வாழ்த்து. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலர் அவர்களுக்கும், சுயநிதி பாடப்பிரிவின் இணைக்கினர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், இந்த விழாவினை இனிதாக ஏற்பாடு செய்திருக்கும் உடற்கல்வி இயக்குனர் கோதையம்மாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் அலுவலக நண்பர்களுக்கும்
முதற்கண் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி உங்கள் அனைவரும் உரையாற்றுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய நம் செயலர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கும் இந்த கொடியின் நிழலில் அமர்ந்து நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு தலைவர்களின் தியாகத்தை இன்று நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றியை செலுத்துவதில் நாம் மிக கடமைப்பட்டிருக்கின்றோம். மகாத்மா காந்தி, நேருஜி, பகத்சிங் போன்ற பெரிய தலைவர்களும் சுதந்திரத்திற்காக தன் உயிரை மாய்த்த எண்ணற்ற தியாகிகளின் தியாகத்தையும் நாம் நினைத்து அவர்களுக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவதில் இன்று நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் நாட்டின் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. இந்த சுதந்திரம் செக்கெழுத்து, உயிர் தியாகம் செய்து, இரத்தம் சிந்தி, சிறையில் அடைபட்டு, உண்ணா நோன்பிருந்து, பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை நாம் பேணி காப்பது நம்முடைய மிகப்பெரிய கடமையாகும். நம் நாட்டின் பெரிய சொத்தே இளைஞர்களாகிய நீங்கள்தான். நம் நாட்டின் தொழில்நுட்பத்தை உலகளாவி எடுத்துச் செல்வது நம்முடைய கடமையாகும். நம் நாட்டின் முத்திரையை உலகளாவி பரப்புவதே நம் பெரிய கடமையாகும். தீக்ஷித் பாரத், வளர்ந்துவிட்ட இந்தியா என்ற அந்த நோக்கத்துடன் நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும். ஒற்றுமையுடன் சாதி, மத, இன பாகுபாடின்றி நாம் அனைவரும் இந்தியர் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் செயலாற்ற வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லென எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க நம் எண்ணங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு முனைப்போடு நாம் செயல்பட்டு நம் இந்திய தாய் திரு நாட்டின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் சொல்வோம் என்று இந்த நன்னாளில் உறுதி பூண்டு நாம் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்ஹிந்த். அவை அடக்கமறிந்த சான்றோர்களே, என்னை செதுக்கிய ஆசிய பெருமக்களே மற்றும் என் அன்பான ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் வீரம் செறிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதியாரின் பாடல்களும் மகாத்மா காந்தியடிகளின் அகிம்சை வழியும் பகத்சிங்கின் உயிரை துச்சமென மதித்த தூக்குமேடை சிரிப்பும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் அடித்தளத்தையே உலுக்கியது. வரி செலுத்தாவிட்டால் அடிமை என்று சாடிய வீரபாண்டிய கட்டபொம்மன், முதல் விடுதலை முழக்கமிட்ட பூலித்தேவன், பெண்ணினத்துக்கு வீரமாய் இலக்கணமாய் திகழ்ந்த வேலு நாச்சியார் என சுதந்திர போராட்டத்தில் நம் தமிழகத்தின் பங்களிப்பு மிக மகத்தானது. நண்பர்களே, சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பதை மட்டும் அற்பமாக எண்ணாதீர்கள். அது மட்டுமல்ல, வறுமை, சமத்துவமின்மை, சமூக வேறுபாடு இவை இல்லாத உண்மையான நாட்டை உருவாக்குவதே நம் உண்மையான சுதந்திரமாகும். இந்த இளைஞர்களாகிய நாம் சமூக வேறுபாடு இன்றி கடந்து இந்தியன் என்ற உணர்வோடு ஒன்றிணைவதே ஒரு உண்மையான சுதந்திரமாகும். கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் நம் நாட்டை உலகளவில் முதன்மையாக உழைக்க வேண்டும். தியாகிகள் வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்பதோடு மட்டுமல்லாமல் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக தினமும் போராட வேண்டும். பறக்கட்டும் மூவண்ண கொடி, வளரட்டும் தேசிய பற்று, வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே. ஜெய்ஹிந்த். வந்தே பாரத்.